எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலை ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரன் எம்மை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனுக்கு உண்டனுக்கு உண்டனுக்கு. அல்லேலூயா. தத்தளித்து கொண்டு இருக்கீங்களா? இந்த பிரச்சனை எப்படி முடியும்? இது எப்படி நம்மளுக்கு உதவி கிடைக்கும்? நம்மளுக்கு எப்படி ஒரு லோன் கிடைக்கும்? எப்படி இப்படி திருமணம் பண்ண முடியும்? எப்படி இந்த கடன் அடைக்க முடியும்? எப்படி இந்த பிரச்சனை வெளியே வர முடியும்? வருஷம் 2ஆம் தேதி ஆகுது, இந்த பிரச்சனை நம்மளை வாட்டி வதைக்குதே, இந்த வியாதி வாட்டி வதைக்குதேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா தேவனுடைய பிள்ளைகளே? ஹல்லேலூயா. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் எதிர்பார்த்திராத உதவிகளையும், எதிர்பார்த்திராத சுகத்தையும், எதிர்பார்த்திராத நன்மைகளையும் பரத்திலிருந்து உங்களுக்காக கொண்டு வருவார்கள். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும், சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அந்த அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து எலியாவை பற்றி நம்ம வாசிக்கும் பொழுது எசேபேல் தீர்க்கதரிசி சொல்கிறா, ஆள் அனுப்பி உன் பிராணனை என்ன செய்வேன்? அல்லேலூயா. நாளைக்கு நேரத்தில் பிராணனுக்கு செய்யாதே போவானால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது எலியா பாருங்கள், அவ்வளோ ஒரு வல்லமுள்ள ஆமென் ஊழியக்காரராய் இருந்து 450 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக பரத்தில் இருந்து அக்கினி இறக்கி அந்த பாகால் வல்லமை சுட்டரித்து போட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு வல்லமை அபிஷேகத்தில் நிறைந்து, ஒரு தைரியத்தில் நிறைந்து பாருங்கள், ஒரே ஒரு தீர்க்கதரிசியாய் நின்று நிரூபித்து காட்டினார். கர்த்தரே தேவன் சொல்லி நிரூபித்து காட்டினார். அல்லேலூயா. அவ்வளோ ஒரு வல்லமை கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் ஒரு பெண் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் எலியா சோர்ந்து போனார். அந்த எசேபேல், ஆகாபுடைய மனைவி எசேபேல் சொல்கிறா, நாளைக்கு உன் பிராணனுக்கு நான் அதை செய்வேன், அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக நான் செய்வேன் என்று சொல்லி அவள் என்னச்சாரா சொன்ன வார்த்தை நிமித்தம் அவர் சோர்ந்து போயிட்டார். எலியா. இன்றைக்கி சோர்வு எல்லாத்துக்கும் வரதான் செய்யுது. பலவீனங்கள் வருது, பிரச்சனை, எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத ஆமென் நபரிடம் இருந்து வேதனைகள் அல்லேல் வரதான் செய்து பாருங்கள். எலியாவுக்கு வந்துச்சு ஒரு சோர்வு பாருங்கள், ஆட்டி படைத்தது. அல்லேலூயா. ஒரு சூற செடிகளை போய் என்ன செஞ்சார்? எலியா உட்காந்துட்டார். உட்காந்து போதும் கர்த்தாவே, என் ஆத்மா எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அப்படி புலம்புறாரு பாருங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட யாரோ சொன்ன வார்த்தை நிமித்தம், வாசல் அடைக்கப்பட்டது நிமித்தம் நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா? அந்த காலை வேளையில் ஒரு வியாதி வந்தது நிமித்தம் சுகமாக மாட்டேங்குது. இந்த வருஷம் உன வியாதியோடு தான் இருக்கணுமா? இந்த வருஷம் இந்த பிரச்சனை, இந்த வருஷம் இந்த தீமையில் தான் இருக்கணுமா? எனக்கு ஹெல்ப் வராதா, எனக்கு உதவி வராதா, எனக்கு சுகம் கிடைக்காதான்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்க தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தூதர்களை அனுப்பி எதிர்பார்க்காத உதவிகளையும் அதில் எதிர்பார்த்த நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு பரத்திலிருந்து கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைக்கி பாருங்கள், சோர்ந்து போன எலியாவை தட்டி தூதனை எழுப்பினாராம் பாருங்கள். 5ஆம் வசனத்தில் 1 ராஜாக்கள் 19:5 அவன் சூரச் செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணுவோம் என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. சோர்வு பாருங்கள் யாரையும் விட மாட்டேங்குது. ஏன் இந்த உலகில் வாழணும்? எதற்காக இந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சு? எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத வேதனைகள் குடும்பத்தை வாட்டி வதைக்கிறது என்று சொல்லி சோர்ந்து போனீங்களா? கர்த்தர் உங்களுக்கு தூதனை அனுப்புவா. இந்த காலை வேளை நீங்கள் சொல்லுவீங்களா, எனக்கு தூதனை அனுப்புங்க. அவர் சோர்ந்து தான் போனார் பாருங்கள். தூதன் வந்தார்கள். கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும்
கர்த்தர் நியமித்து வச்சுருக்க தூதர்களை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார். பாருங்க, நம்ம குடும்பத்துக்கு கர்த்தர் தூதன் வச்சுருக்காரு பாருங்கள். பாதுகாப்புக்காக, ஹெல்ப் பண்ணுவதற்காக, பணிவிட செய்வதற்காக, சூழ்நிலைக்கு வர போராட்ட பிசாசு சேனைகளை நொறுக்குவதற்காக. கர்த்தருடைய தூதன் தமக்கு பயந்த ஒரு சூழ பாளையம் இறங்கலை விடுவிக்கிறாசன்னு சொல்லுது. தூதர்கள் உண்டு பாருங்கள். இந்த காலவெளியில் கேட்பீங்களா, காலைத்தோருடைய கிருபை புதியது. அப்பா இவ்வளோ பிரச்சனை பாடல உட்காந்துருக்குறப்பா, இந்த உதவிகளே எனக்கு செய்ய ஆள் இல்லைப்பா, எதிர்பார்த்துறாத அந்த உதவிகளை பரத்துலேருந்து தூதலையில் கொண்டு வரட்டும். கேளுங்க தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. பாருங்கள், சாப்பாடு வந்துச்சான் பாருங்கள். அதை எடுத்து சாப்பிட்டாராம். மீண்டுமாக என்ன செஞ்சிட்டாரு, புசித்து கொடித்து திரும்ப படுத்து கொண்டாராம். கர்த்தருடைய தூண் திரும்பவும் 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் பெரிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொன்னாராம் பாருங்கள். அந்த சாப்பாட்டினால 40 நாள் இரவும் பகலும் ஒரே பருவத்துக்கு நடந்து போனாராம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போய் கவலையில் கண்ணத்தில் கை வைத்து கொண்டு சோர்ந்து போன நிலை உட்காந்து எதையோ யோசித்து, ஐயோ நான் என்ன பண்ண சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்க தேவன் பிள்ளைகளே, உங்களுக்கு எதிர்பார்க்காத நன்மைகளை, உதவிகளை, நீங்கள் எதிர்பார்க்காத சுகத்தையும், அல்லேலூயா, வியாதி வந்த நிமித்தம் சுகம் அடையாமல் நீங்கள் தத்தெடுத்து கொண்டு இருக்கலாம். எதிர்பாராத விதமாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியாய், உதவிகள் செய்ய முடியாய், அவர் பரத்திலிருந்து அந்த நன்மைகளை கொண்டு வர முடியாய் கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிட போகிறார். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட, உங்கள் பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் வருவாங்க பாருங்கள். உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? நீங்கள் அறிக்கையிடுங்க, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, என் குடும்பத்துக்கு நியமிக்கப்பட்ட தூதர்கள் வந்து எங்களுக்கு இன்றைக்கி அற்புதங்களை கொண்டு வரட்டும். நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட எதிர்பாராத நன்மைகள் எனக்கு வரட்டும். தூதர்களை அனுப்புங்க, தூதர்களை அனுப்புங்கன்னு சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளை. கர்த்தர் உங்களுக்காக தூதர்களை அனுப்பி நீ நினைத்திராத பெரிய பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு வந்தார். எதிர்பார்க்காத அற்புதங்கள், அதிசயங்களை சோர்ந்து போன வேலையில் என்னை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார், அழாதன்னு சொல்லுவார். கலங்க அதனுடைய பிள்ளைகளுக்கு தேவதல் உண்டு பாருங்க, தேவதல் உண்டு. ஆற்றி தேற்றுவார், அரவணைப்பா, யாரையோ வீட்டுக்கு அனுப்புவார் பாருங்க, யாரையோ நபர்களை அனுப்புவார், யாரையோ உதவிகளை அனுப்புவார். அதுதான் பாருங்கள் பரத்தில் வந்து வருகிற ஆசீர்வாதம். அதான் தூதல் கொண்டு வந்து கொடுக்குற ஆசீர்வாதம் பாருங்கள். இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் நீங்கள் தள்ளப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, மனிதரால் மிதிக்கப்பட்டு இருக்கலாம். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தூதர்கள் வந்து கர்த்தர் அற்புதங்களை செய்ய கட்டளையிடுவார். எதிர்பார்த்திராத நன்மைகளை, அந்த உதவிகள் உங்கள் பரத்திலிருந்து வரும். அல்லேலூயா. சோர்ந்து போகாதாங்க. இயேசுவே நம்முடைய வல்லமை இறங்கட்டும், உடைய அக்கினி இறங்கட்டும். எலியாவை தட்டி எழுப்பி, அல்லேலூயா, தூதன் அனுப்பி சாப்பாடு கொடுத்தீங்க, போஜனம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தீங்க ஏசப்பா. இன்றைக்கி சோர்ந்து போன பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அப்போ என்ன காலத்தில் பிள்ளைகள் சோர்ந்து போனாங்களோ அந்த காலத்தில் அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. காலைதோறும் உடைய கிருபை புது கிருபை கொடுங்கப்பா. தூதர்களை இறங்கட்டும். வழிகளில் எல்லாம் எங்களை காக்க தூதர்கள் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இப்போ வழிகளெல்லாம் பாதுகாத்து தூதரை அனுப்புங்கப்பா. ஆக்சிடெண்ட் வராதபடி, தீங்கு வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. உதவிகளை கொண்டு வாங்கப்பா. தூதரை அனுப்பி உதவிகளை கொண்டு வாங்கப்பா. சரித்தில் நல்ல சுகத்தை கொடுங்க ஏசப்பா. தூதர்களை அனுப்போம், தூதர்களை அனுப்போம். அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா. இந்த 2ஆம் தேதி வேளையில் கர்த்தாவே உம்முடைய பிள்ளை எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் அல்லேலூயா நடக்கும்படியாய் அந்த உதவிகள் வரட்டும். அல்லேலூயா. என்னென்ன காரியத்தை செபித்தார்களோ அந்தந்த காரியத்தில் தூதர்களை இறங்கி செய்து முடிப்பார்களாக. தட்டைகள் உடையட்டு ஏசப்பா. பரத்திலிருந்து நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிற வசனம் சொல்லுதுப்பா. ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வரட்டும், அதிசயம் நடக்கட்டும் ஏசப்பா. இந்த குடும்பத்துக்காக நியமிக்கப்பட்ட தூதர்கள் வந்து செய்து முடிப்பார்களாக ராஜா. தூதர்களை அனுப்புங்க டேடி, கெஞ்சுகிறோம், மண்டாடுகிறோம். பாவங்களை சாபங்களை மன்னிங்க, பரிசுத்தமாய் வாழ தூதர்களை அனுப்போம். அல்லேலூயா. வேலை காரியத்துக்கு தூதர்களை அனுப்போம். திருமண தடைகளை உடைக்க தூதர்களை அனுப்போம். காரியங்கள் வாய்க்க பண்ண தூதர்களை அனுப்போம்.
சூழலுக்கு வரது போராட பிசாசு சேனைகளை எரித்து பிசாசு சேனைகளை துரத்தி அதிசயம் கொண்டு வர தேவ தூதர்களை அனுப்பும். கர்த்தருடைய தூதன் தமக்கு பாய்ந்துள்ள சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறோம். தேவ தூதல் சூழ பாளையம் இறங்கி உடைய பிள்ளைகளை விடுவிப்பார்களாக. இந்த நாள் அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.